நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் இரட்சை செய்தார், என்னை தமக்காய் ஏற்றுக்கொண்டார் என்கிற முதலாவது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் இரட்சை செய்தார், என்னை தமக்காய் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய், எந்தனை தாங்கி பூரணமாய், இன்பமும் நேத்த ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணியனாக தந்துவிட்டார், விண்ணிலும் சேர்ந்து வாழ வைப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய், எந்தனை தாங்கி பூரணமாய், இன்பமும் நேத்த ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார்.
இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். சமாதான ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணியநாதர் தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ வைப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொளி காலம் நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய உள்ளத்திலே உண்மையான சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மற்ற மனிதர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அந்த பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற மனிதர்களுடைய உள்ளத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய பரலோக சமாதானம் இருப்பது கிடையாது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தபடியினால் தேவன் அந்த பரலோகத்திலிருந்து பரலோக தேவன் கொடுக்கக்கூடிய உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படியானால் இன்னும் யார் யார் அந்த பரலோக சமாதானத்தை இன்னும் பெற்றிராமல் ஜீவிக்கிறார்களோ, அல்லேலூயா, அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு என்னவென்றால், அந்த தேவன் கொடுக்கிற சமாதானத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்கிற ஒரு அழைப்பே கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும், தேவ சமாதானம் பெற வேண்டும், பாவங்கள் நீங்கி சுத்திகரிப்படைய வேண்டும், பரலோக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். சிலுவையிலே சிந்தின விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரலோக சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றால், நமக்குள்ளாக தெய்வீக நல்மனசாட்சி உண்டாயிருக்க செய்கிறார் என்றால், அப்படிப்பட்ட சமாதானத்தையும் அதன் மூலமாக கிடைக்க பெறக்கூடிய நல்மனசாட்சியையும் இன்னும் அநேகருக்கு கொடுக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதற்காகவே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே அநேகர் தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாக மாறும்படியாக, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அது நிமித்தமாக தேவன் அருள்கிற சமாதானமே தங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் இந்த காலை வேளையிலேயும் கூட அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே கடந்து வந்து அல்லேலூயா அவரை தேடுகிறவர்களாக, அல்லேலூயா அவரையே பின்பற்றுகிறவர்களாக,
அவருடைய மேய்ச்சலை அடைகிறவர்களாக, அவருடைய நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களாக, தெய்வ பிள்ளையே, அவரே நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனாய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த காலை வேளையிலேயும் தேவன் நமக்கு அருளுகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இரட்சகருடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கிற நாம் அவராலே சுத்திகரிப்பை அடைந்திருக்கிறோம் என்றால் அவரையே நாம் புகழ்ந்து பாடுவோம். இரண்டாவது பாடலை சேர்ந்து பாடுவோம். இரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம் என்கிற பாடலை பாடுவோம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம் இன்னும் பரிசுத்தமடைய வேண்டும். அதற்காகவே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் இந்த காலை வேளையிலையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். நீப்பன் போல முந்தி சென்றோம், பாதுகாத்து வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றோம், ஏழை பார செய்வீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசபயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒருபோதும் கைவிடீர். ஜீவ காலபரியந்தம் நீட்டோ காத்து வருவீர். இன்ப மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்வீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீர். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து
சொந்தமாயினோ உந்தன் சொந்தமாயினோ. ஆம் தேவ பிள்ளையே, நாம் கர்த்தரை நல்ல மேய்ப்பராக கொண்டு வாழ்கிற ஜனங்கள். அவர்தான் நமக்கு முன்பாக செல்கிறார். நாமே அவரை பின்பற்றுகிற ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்மை என்ன செய்கிறார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நல்ல மேய்ச்சலை கொடுத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். ஆத்துமாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை அவருடைய நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அவருடைய வசனத்தின்படி நடத்துகிறார். எந்த நாசமோசம் வராதபடி நம்முடைய வாழ்க்கை பாதையை சபையாக்குகிறார். யோபு சொல்லுகிறார், தேவனுடைய வசனத்தை அவர் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக நேசித்தாராம். அப்படியே நாமும் கூட அல்லேலூயா, நாம் உட்கொள்கிற சரீர பிரகாரமான ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக அபியாசப்படுத்தக்கூடிய ஆகாரமாக வேத வசனத்தை கொண்டு போஷிக்கப்படுகிறவர்களாக காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை நல்ல மேய்ப்பராக கொண்டு வாழச் செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு எங்கே என்பதை அவர்கள் அறியாமல் காணப்படலாம். ஆனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்லேலூயா பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ராஜ்யமாய் இருக்கிறது, அல்லேலூயா பரமசியோனாய் இருக்கிறது, புதிய எருசலேமாய் இருக்கிறது, மேன்மையான பரலோக சுதந்திரமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக காணப்படும்படியாக அவரே நம்முடைய வாழ்க்கையிலே வழியாக, சத்தியமாக, ஜீவனமாக மாறினாரே, நித்திய ஜீவனாக மாறினாரே. அதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மூன்றாவது பாடலை பாடுவோம். நம்முடைய ஆத்துமாவை எல்லாம் பாதாளத்தின் பிடியிலிருந்து நீங்களாக்கி தப்புவித்தாரே, அதை நாம் சிந்தித்து மூன்றாவது பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்று எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடுவோம். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். ஆத்ம ரட்சிப்பை அருளின தேவன் அல்லேலூயா நம்முடைய ஆத்மாவை எல்லாம் பாதாளத்தின் பிடியிலிருந்து தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று. அப்படிப்பட்ட நல்லவராக, நன்மை செய்கிறவராக நம்முடைய ஆத்துமாவை எல்லாம் பாதாளத்தின் பிடியிலிருந்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நல்கின இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட பரிமளம் தைலமாக இருக்கிறபடியால் அவரையே நேசித்து அல்லேலூயா பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் உயர்வு உண்டாயிருக்கக்கூடிய நாட்களாய் இருக்கலாம், தாழ்வு உண்டாயிருக்கக்கூடிய நாட்களாய் இருக்கலாம். எவ்விதமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால் அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நமக்கு தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே நாம் அந்த அனுபவங்களை எல்லாம் சிந்தித்து மூன்றாவது பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட
சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுது தன் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுது தன் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்சகால பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகால பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும்
ஆம் தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சித்தார் என்றால் நம்மை வழிநடத்தியும் வருகிறார். எதற்காக? நன்மை செய்யும்படியாகவே வழி நடத்தி வருகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே வழி நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தலபல வரதபதில் கலவரதபதலவே கர்த்தர் நல்லவர் இருக்கிற தயவுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இக்கட்டு நாட்களிலேயும் கூட அவர் அரணான கோட்டையாய் இருப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம் தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எங்களுடைய உள்ளமெல்லாம் நன்றியுள்ள இருதயத்தோடு மகிழ்ந்து பாடி துதிப்பதற்கு ஏதுவாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடும் நீர் கொடுத்த கிருபையோடும் நிரம்பி காணப்படுகிறது. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலேயும் நாங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறோம். கர்த்தாவே, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொன்னீரே. நீர் நன்மை செய்யும்படியாகவே வழி நடத்தி வருகிற தேவன். ஒரு தலபலவரதபதலவே உம்முடைய கற்பனைகளையே கை கொள்வோம். உம்முடைய கற்பனைகளையே கை கொள்வோம். ஒரு தலபலவரதப அதுவே எங்களுக்கு நலமாயிருக்கும். ஒரு தலபலவரதபது நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர்
பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம், அல்லேலூயா என்றார் பரிப்போம், அல்லேலூயா என்றார் பரிப்போம், அல்லேலூயா என்றார் பரிப்போம். கடந்த காலங்களிலே கர்த்தருடைய கிருபை தாங்கி ஏந்தி சுமக்கக்கூடியதாய் இருந்ததென்றால், ஒரு தலபலவரதபுதலவு பரிசுத்தப்படுத்தக்கூடியதாய் இருந்ததென்றால், ஒரு தலபலவரதபுதலவு தேவனுடைய அன்பு என்றைக்கு மாறாதது என்பதை விளங்க பண்ணக்கூடியதாய் இருந்ததென்றால், ஒரு தலபலவரதபுதலவு இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அந்த ஆவியானவருடைய நிறைவினாலே ஒரு தலபலவரதபுதலவு ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே ஒரு தலபலவரதபுதலவு வல்லமையின் ஆவியானவராலே ஒரு தலபலவரதபுதலவு உன்னத பலத்தாலே ஒரு தலபலவரதபுதலவு நிரம்பி வழியும் பாத்திரமாக காணப்படும்படியாக ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்போம், ஒரு தலபலவர ரட்சிப்போம், ஒரு தலபல விடுதலையும், ஒரு தலபல பரிசுத்தமும், ஒரு தலபலவர நன்மையும், ஒரு தலபலவ ஆசீர்வாதமாகும், ஒரு தலபலவரதபுதலவு காணப்படும்படியாக ஒரு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தலபலவரதபுதலவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. எல்லாரும் அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டின அன்பு மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. தேவன் பாராட்டின இரக்கம் மிகவும் பெரிதாய் இருக்கிறது. அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் ஹல்லேலூயா ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு மேன்மையானதாக காணப்படுகிறது. யோசித்து பாருங்கள், அனனியாவும் சப்பீராலும் தேவனுடைய அப்போஸ்தலனிடத்திலே வந்து தவறான காரியங்களை சொன்னபோது உடனடியாக நியாய தீர்ப்பு உண்டானது. யோசித்து பாருங்கள், லோத்துவனுடைய மனைவியினுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவள் சற்று உலக பிரகாரமாக திரும்பின போது நியாய தீர்ப்பு உண்டானது. அவள் உப்பு தூணாக மாறி போனாள். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் தேவன் ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே இரக்கம் நிறைந்தவராக செயலாற்றி வருகிறார் தெரியுமா? மனம் திரும்பும்படியாக ஒரு தலபலவரதபுதலவே அவருடைய அன்பு மனம் திரும்புவதற்கு ஏதுவான இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இந்த காலை வேளையிலே ஆராதிக்கக்கூடியவர்களாக காணப்பட செய்கிற தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒரு தலபலவரதபுதலவே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. தீங்கு நாளில் கூடார மறைவில் சேடி என்னை மறைத்தார். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைத்தார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழ்ந்து அனுதினம் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழ்ந்து அனுதினம் வாழ்ந்திடுவே. பிரைஸ் தி லார்ட். மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எல்லாரும் சேர்ந்து மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கருத்துடன் பாடிடுவே. கருத்துடன் பாடிடுவே. அல்லேலூயா. ஒரு பக்கத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கம் நிறைந்த தேவனாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவனாயிருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதாகமத்திலே படிக்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நியாய தீர்ப்புகள் தேவனாலே உண்டாகக்கூடியதாய் இருந்தது. ஆனால் இந்நாட்களிலே தேவன் தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையிலே இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார் என்றால், தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறார் என்றால், அன்பு நிறைந்த தேவனாக செயலாற்றுகிறவராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படி நினைத்தருளினபடியா இன்றைக்கும் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். இன்றைக்கும் தேவன் அன்பு செலுத்துகிறார். இன்றைக்கும் தேவன் தயவு பாராட்டுகிறார். ஒரு தலபலவரதபதுல் நமக்கலவரதபதுல் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு தலபலவரதபதுல் நமக்கலவ. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, கிருப பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருப பெரியது. அநாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் அந்த தயவையும் அந்த காருண்யத்தையும் அனுபவமாக்கி கொண்ட பேதுருதான் சொல்லுகிறார், இயேசுவே நான் உம்மையே நேசிப்பேன். இந்த காலை வேளையில எல்லாரும் சேர்ந்து சொல்வீர்களா? உம்மையே நேசிப்பேன், அதை நீர் அறிவீர். ஆகவே உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய கிருபையை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, உம்முடைய தயவை நினைத்து நாங்கள் உள்ளம் உருகி உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு தலபல
தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட அருமையான தேவனை ஆராதிக்கக்கூடிய சாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் போது தேவன் உன்னையும் என்னையும் உன்மேல் நம்பிக்கை வைத்து நீ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுப்பாய் என்பதை அறிந்து தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிற தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ரிதான சந்தலவல வரதபதிலவல வரதபதுலபகல வரதபதில ஹalleluya சலபல வரதபதுலபகல வரதபதிலவல வரதபதுலபகல வர ஹalleluya 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 ஹalleluya. எத்தனையோ பேர் தேவனை நேசிக்க இயலாதபடி காணப்படும் போது இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் தேவன் அவரை நேசிக்கும்படியாக தெரிந்து கொண்டதை நினைவு கூர்ந்து அதற்குள்ளாக காணப்படுகிற கிருபை, அதற்குள்ளாக காணப்படுகிற இரக்கம், அதற்குள்ளாக காணப்படுகிற பரிசுத்தம், அதற்குள்ளாக காணப்படுகிற தேவ தயவு ஒரு தலபலபரதப எவ்வளவு நல்லது, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகிமையானது. ஒரு தலபலபரதபதுலபகலபரதபதி ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின தேவன் ஹalleluya அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஹalleluya உங்களுடைய முகம் களையுள்ளதாக காணப்படும்படியாக, உங்களுடைய முகம் பிரகாசம் உள்ளதாக காணப்படும்படியாக, உங்களுடைய உள்ளம் எழுப்புதல் அடைந்து காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலையும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு தேவன் நல்லவராயிருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமும் மானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் மானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒழிதலில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாறவர், அல்பாவும் ஒமேகாவும் மாறவர், இறந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இறந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம்
பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சர்வ வல்லமையுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு தலபலபரதவதலவே, இயேசுவை மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழ பண்ணின தேவனுடைய அந்த வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நற்குணத்தினாலே நிறைந்தவர்களாக காணப்படும்படியாக தேவன் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்திலே அவரோடு சேர பண்ணின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 தேவனுடைய இரக்கம் நற்குணத்தினாலே நிறைந்து வாழ்வதற்கு ஏதுவான இடத்திலே மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலம், நீங்கள் நற்குணசாலிகள். ஒரு தலபல வரத பதில் ரபக்கால், நீங்கள் கூடாரவாசிகள். ஒரு தலபல வரத பதில் யாக்கோபி சந்ததியே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஒரு தலபல வரத பதில் ரபக்கால வரத பதில வரத பதில. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
நன்றியுள்ள சாட்சியாக அப்படியே அர்ப்பணிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்பா மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவருடைய வல்லமை மகிமை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீங்களே அப்பா. மக்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ ஆவியானவர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆமென். மகத்துவத்தின் தேவனே, அன்பின் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா இந்த வேளையிலே ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்பெடுத்து நடத்தணும் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லமையிலே செயல்பட வேண்டுமா இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னே போகத் துணிந்து பின்னோக்கினான், 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 பின்னோக்கினான். உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான், 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 பின்னோக்கினான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கினான், 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 பின்னோக்கினான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கினான், 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 பின்னோக்கினான். நேசரின் சித்தம் செய்வதன் வாஞ்சை, நேசரின் சித்தம் செய்வதன் வாஞ்சை, நேசரின் சித்தம் செய்வதன் வாஞ்சை. பின்னோக்கினான், பின்னோக்கினான், பின்னோக்கினான்,